ஆக ஒரு விஷயத்தை நாம கிரியேட்டிவா திங்க் பண்ணோம்னா நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கலாம்ன்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது சி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் இனிய வணக்கம். சீஃப் கெஸ்டா இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பாத்தீங்கன்னா ரீனா பத்மினிங்க. நான் பிரெசிஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பார்ட்னர். நாங்க வந்து ஈவா ஃபோம், இபி ஃபோம்ஸ் இதெல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. நான் வந்து 2002ல இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சோம். இப்ப 200 பேர் கொண்ட ஒரு கம்பெனியா எங்க குழுமம் வளர்ந்து இருக்குது. இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராவல்ல நான் கத்துக்கிட்ட ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் என்டர்பிரனர் இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு வெற்றி இலக்கை நோக்கி நாம போனோம் அப்படின்னா ஒரு 5C பிரின்சிபல், அதை பத்தி நான் இங்க சொல்ல வரேன். 5C அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிசினஸ் லைன்ல இருக்கவங்க 5C அப்படின்னு சொன்னா 5 கோடின்னு சொல்லுவோம். இது 5 கோடிக்கும் மேலான ஒர்த்தான ஒரு 5 பிரின்சிபல்ஸ். முதல் பிரின்சிபல்ஸ் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கரியர் அப்படின்னா நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றத முதல்ல நாம டிசைட் பண்ணணும். நமக்கு அது வந்து சொசைட்டி மூலமா அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம், இல்ல நமக்குள்ளேயே அதை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரலாம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யார் மூலியமோ இல்ல படிக்கிறத வச்சு நம்ம இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம டிசைட் பண்றோம். அதாவது முதல்ல நம்மளோட கரியரை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். செகண்ட் சி பாத்தீங்கன்னா அதுல கிரியேட்டிவிட்டி. ஒரு விஷயத்த ஒரே மாதிரி செய்யறதுனால பலன் கட்டாயமா இருக்க போறது இல்ல. இப்போ நம்ம பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஃபுட் ஒரு இடத்துல போய் நம்மளால அன்னபூர்ணால போய் ஒரு தோசை தான் சாப்பிட முடியும், இன்னொரு இடத்துல போய் ஒரு விதமா சாப்பிடணும் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம போவோம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கா என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுல இருந்துகிட்டு நீங்க அன்னபூர்ணால இருந்து தோசை வர வைக்கலாம், இல்ல ஹைதராபாத் பிரியாணில இருந்து பிரியாணி வர வைக்கலாம், அதையும் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தரணும் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்ல உண்டானதுதான் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்கள்லாம். ஆக ஒரு விஷயத்தை நாம கிரியேட்டிவா திங்க் பண்ணோம்னா நம்ம பிசினஸ்ல ஜெயிக்கலாம்ன்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது சி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேஷனா பண்றப்ப மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ராஜா இருந்தாரு. அவர் எப்பவுமே ஒரு குதிரையோட வச்சிருந்து அதுலதான் யூஸ்வலா வேட்டையாட போறாரு. அந்த குதிரையோட கழுத்துல ஒரு மணியை கட்டி வச்சிருந்தாரு. இவருக்கு குதிரை வேட்டையாட போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பண்ணி அந்த புலியோ ஏதோ வேட்டையாட போறப்ப இந்த குதிரை லைட்டா அசைஞ்சிரும். அப்ப அந்த பேரு வந்து சவுண்ட் கேட்டோன்னா அந்த இறை வந்து ஓடி போயிடுது. இவரு 2-3 வாட்டி இந்த அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஆனோன்னு அவருக்கு அது புரியல. உடனே வந்து மந்திரி கிட்ட எல்லாருக்கிட்ட என்ன சொல்றாரு, இந்த குதிரைக்கு நான் வேட்டையாட போறப்போ ஆடாம இருக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க, அதுக்கு ட்ரெயினர்ஸ வர வைங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அதுக்காக ட்ரெயினர்ஸ தேட எல்லாம் போறப்போ ஒரே ஒரு அறிவாளியான ஒரு மந்திரி மட்டும் சொல்றாரு, ராஜாவே அந்த குதிரையோட கழுத்துல இருக்கிற அந்த மணியை மட்டும் நம்ம கழட்டிடுவோம், கழட்டிட்டு நீங்க அடுத்த வாட்டி வேட்டைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அடுத்த வாட்டி வேட்டைக்கு போறப்போ அவரால கரெக்டா பண்ண முடிஞ்சுச்சு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவன சிதறல் ஏற்படுத்தக்கூடிய அந்த மணி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வளர்ச்சி பாதையில நம்மள போகாம தடுக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து அந்த கவன சிதறல்களை நாம முறியடிச்சோம் அப்படின்னாலே நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு விரும்புறோமோ அந்த இடத்துக்கு நம்மளால கட்டாயமா போக முடியும். Fourth C அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். அதை பத்தி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. எங்களோட இதுல நாங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க 2002ல ஆரம்பிச்சப்போ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடன் எங்களை சுற்றி இருந்துச்சு. அந்த காலத்துல நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 2002 பீரியட்ல நாங்க நிறைய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஒரு கிரெடிட் கார்டுக்கு பதில் சொல்றதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்பவும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் எங்களை கிரியேட் பண்ணுச்சு, நம்மளால முடியும், நம்ம நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் நாங்க போட்டோம். இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய குழுமமா வளர்ந்து இருக்கிறோன்றதுக்கு முதல்ல நாங்க எங்க மேல வச்ச செல்ஃப் கான்பிடன்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட். நம்ம சொல்லலாம் மத்தவங்க நம்ம மோட்டிவேஷன் பண்ணலாம். இப்ப 4-5 பேர் நாங்க சொல்லுவோம், நாங்க கேட்டுட்டு போனோம்னா ஒரு 2-3 டேஸ்க்கு தான் நம்மளால மோட்டிவேஷனா இருக்க முடியும். வெளியில கேட்கறதாகட்டும், புக்ஸ்ல படிக்கிறதாகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்ணாலும்
செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும் தான் நம்மள கரெக்டான பாதையில கொண்டு போகும். அது மட்டும் தான் நமக்கு தேவை. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல வேனிஷ் ஆயிடும். 2-3 நாள் அப்புறம் நமக்கு தொய்வு வந்துடும். ஆனா நம்மள நாம எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். நான் 5வது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி சீன் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அந்த என்ன ஒரு வேலை செய்யறோமோ அது எப்பவுமே நிலையான தன்மையோட செய்யணும். இந்த இப்ப ஒரு வேலை செய்யறோம், அதுல நமக்கு தொய்வு வராம இருக்கணும்னா அந்த வேலையை திருப்பி திருப்பி இன்னும் எவ்வளவு பெட்டரா செய்ய முடியும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு இது பாருங்க, நம்ம ஹுசைன் போல்ட்டை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? ஹுசைன் போல்ட் ஜமைக்காவை சேர்ந்தவர். அவரோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 2008, 12, 16 3 இயர்ஸும் ஒலிம்பிக்ல 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர்ஸ் மூணுத்துலயுமே கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறாரு. அப்ப நாங்க நினைக்கலாம், அவரோட வாழ்க்கையோட வரலாற்றை நீங்க புரட்டி பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவங்க சார் வந்து ஒரு சிக்கன் வாங்கி தரேன், உனக்கு இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், நீ ஓடு, நல்லா ஓடு அப்படின்னு சொல்லிதான் அவரோட கரியரை ஆரம்பிக்கிறாரு. கரியர் ஆரம்பிச்சு ஓடி அவர் 2008ல ஒலிம்பிக்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறப்ப அவருக்கு பயங்கரமான முதுகுவலி வருது. அப்போ அந்த கோச் என்ன சொல்றாருன்னா, இந்த முதுகுவலிக்கு நீ போய் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் உன்னோட உடம்புல ஊறிடும். நாளைக்கு ஒலிம்பிக்ல ஜெயிச்சு உன்னை டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அந்த மருந்து உன்னோட எஃபெக்ட்ல எல்லாம் நீ ஜெயிச்ச அப்படின்னு வந்துடும். அதனால இங்கிலீஷ் மருந்து எடுக்க கூடாது. ஒன்லி என்ன சொல்றது, பிசியோதெரபி மூலம் தான் உன்னோட இதை நீ சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவர் வென்று 2008ல வந்து அவர் ஃபுல்லா அந்த கோல்டு மெடல் வாங்குறாரு. சரி, வாங்கினோட நம்ம ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா 2009ல அவர் ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வேற எங்கேயோ கையோ எங்கேயோ அடிபடாம திருப்பி அவரோட கால்கள் தான் குறி வைக்கப்படுது. காலம் உடைஞ்சி அவர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆபரேஷன் அட்டன் பண்றாரு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த ஆபரேஷன் முடிஞ்சா எப்படி 2 இயர்ஸ்க்கு உங்களால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. பட் அவர் மனசுல வச்சிருந்த செல்ஃப் கான்பிடென்டால 1.5 monthsல அவர் எழுந்து திருப்பியும் அடுத்த கோல்டு மெடலுக்கு தயாராகிறார். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விதத்துல போயிட்டே இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மளோட செல்ஃப் கான்பிடென்டால மட்டும்தான் வெளியே வந்து நம்மளால வெற்றி இலக்கை அடைய முடியும். இத முயற்சி, அதுதான் எல்லாரும் சொன்னாங்க, ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்க. அந்த என்ன சொல்றதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம உழைப்ப போறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை நம்மளால எதிர்பார்க்க முடியும். சார் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதவின் முயற்சி தன் மெய்வருத்த கூலி கொடுன்னு சொல்றாரு, கூலி தருன்னு சொன்னாங்க. அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் எதுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சிவன் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே என்னன்னு பார்க்காமலே வரங்களை கொடுத்துருவாரு. அப்போ ஒரு முனிவருக்கு ஒரு வரம் கொடுத்துறாரு, நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்ட்டு. இந்த பவர் வச்சுக்கிட்டு அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, போற இடத்துல எல்லாம் என் மக்கள் எல்லாம் என்னை வந்து பாருங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல்ஸோட போயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்தா பயந்துக்கிறாங்க, இவர் எது சொன்னாலும் நமக்கு நடந்துரும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு ஊர்ல மட்டும் அவர் போனோன்னு அவருக்கு ஒண்ணுமே தரல, அவர் யாரும் வந்து பார்க்கல. உடனே அவருக்கு என்ன ஆச்சு, சரி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு மழையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு மழையே வரக்கூடாதுன்னு சிவனை பார்த்து சொல்லிடுறாரு. சிவனும் இந்த வரம் கொடுத்ததுனால அந்த ஊருக்கு மழையே வரல. ஆனாலும் அந்த ஊர்ல இருக்கவங்க மழை வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துடுறாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் போயிட்டு என்ன பண்றான்னா, அந்த டெய்லியில அவனோட நிலத்தை உழுதுகிட்டே இருக்கானா. அப்போ நாரதர் வர்றாரு, ஏன்பா எல்லாருமே மழை பெய்யாதுன்னு அவங்க வீட்டுல இருக்காங்க, நீ மட்டும் ஏன் டெய்லி உழுதுட்டு இருக்க அப்படின்னு. இந்த உழுறதுன்றது என்னோட தொழில், இந்த தொழிலை நான் செய்யலைன்னா எனக்கு இந்த தொழில் மறந்து போயிடும், அதனால நான் டெய்லி உழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாரு, சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாருப்பா, மழையே வரலன்னா கூட நிலத்தை உழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சிவன் என்ன பண்றாரு, அவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சங்க எடுத்து நம்ம ஊதுனாதான் வர்ண பகவான் மழை கொடுக்குறோம். ஆனா இந்த சங்க நம்ம ரொம்ப நாளா மழை வேணாம்னு சொன்னா நம்ம ஊதாம இருக்கிறோம். நமக்கு திருப்பி ஊதுனா சவுண்ட் வருமான்னு தெரியல, நமக்கு திருப்பி ஊத முடியுமானே தெரியல, மறந்து போயிடும் போல இருக்கே. எதுக்கோ ஒரு வாட்டி எடுத்து ஊதி பார்ப்போமா, அவர் எடுத்து சங்கு ஊதுறாரு, வர்ண பகவான் மழையை பெய்ய வைக்கிறாங்க அந்த ஊர்ல. இது எதுக்கு ஒரு சின்ன கதைன்னா, என்ன சொல்றது, கடவுளே வந்து அங்க வந்து மழை பெய்ய வைக்க வேணாம் நினைச்சா கூட ஒரு மனிதன் அவன் உழுதுட்டு இருந்து அவனோட முயற்சி அந்த இடத்துக்கே மழையை கொடுக்குது. அதனால ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.